சிவன்மலை முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அடுத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் சிறப்புகள்லேயே பிரசித்தி பெற்றது. அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோவில் தான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த கோவிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதும், இந்த சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஃபேமஸாக ஒரு பொருளானது வைத்திருக்காங்க. இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நம்மளுடைய நாட்டில் நடக்க போகிறது, இந்த 2026 எந்தெந்த பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்க போகிறோம். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல ஒரு குறிப்பால் ஒரு உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து தொன்று தொட்டு வழங்கி வருகிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பக்தர்களோட கனவுல தோன்றி அவர் சொன்ன பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கிட்ட சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வச்சு உத்தரவு கேட்பாங்க. அவங்க உத்தரவு கேட்டபடியே உத்தரவு வந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைச்சா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருளானது மாற்றப்படும். இது வரைக்குமே இங்கு பார்த்திங்களா ஏராளமான பொருட்கள் வச்சுருக்காங்க. மண் துப்பாக்கி, ஏற்கலப்பை, 100 ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, அதே மாதிரி கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் பார்த்திங்களா சமுதாயத்தில் ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருமா. கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் வைக்கோல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய அறுதொழு தங்கவேல் அப்படிங்கிற பக்தர்களோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆந்திரவன் உத்தரவு பெட்டியில் சிறப்பாக இந்த 2026 பார்த்திங்களா பொருள் மாற்றிருக்காங்க. இந்த பொருள் சமுதாயத்தில் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த கோவில் தான் இந்த முருகன் கோவில். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் அனைவருமே ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அனைவரோட ஆர்வத்தை தூண்டும் வகையில் பார்த்திங்களா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது மாட்டப்பட்டிருக்காங்க. இதனால் நாட்டில் என்ன நடக்கும், அதே மாதிரி இந்த பொருளானது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும், இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு பார்த்திங்களா அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டிரார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தர்களோட கனவுல உத்தரவின் அடிப்படையில் பார்த்திங்களா மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, வெற்றிலை பாக்கு, அருகம்புல் இதையெல்லாம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாம் எதை உணர்த்துகிறது, இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும், இதனால் எந்த மாதிரியான நமக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்களா ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரிச்சிருக்கு. இதை குறித்தின முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த சிவன்மலை முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது குறித்து சிவாச்சிரிட்ட கேட்டபோது இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்குது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வழிபட்டாலே சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல தான் அருகம்புல்லுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமானோட தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைச்சு வழிபட்டாலே எப்பேற்பட்ட துன்பமும் தீரும், வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அதே போல தான் வெத்திலை பாக்கு அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருளாக இருக்குது. எலுமிச்சம் பழத்தையுமே ஆன்மீகத்தோட தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்ற
ஒரு பலமாக இருக்கும். குறிப்பாகவே பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும். துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை படைத்து வழிபடும் பழக்கமானது இருக்குது. இது தெய்வீக சக்தி எளிதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. இந்த 5 பொருளுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள், அதே மாதிரி திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் போன்ற தெய்வீக காரியங்கள் எல்லாமே நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிவன்மலை ஆண்டவர் பார்த்திங்களா, பக்தர்கள் கனவுல உணர்த்தக்கூடிய இந்த பொருளானது வைக்கப்பட்டு இது பல வருடங்களாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பொருளானது நாட்டில் ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த முருகன் கோவிலோட வரலாறு ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலானது கொங்கு நாட்டில் காங்கேயம், வளநாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கும் இடையில் காங்கேயத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைச்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்களா 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோவிலாக அமைச்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் இருக்குது. இந்த திருக்கோவிலுக்கு வாகனங்கள் செல்ல 2 கிலோமீட்டர் மலைப்பாதையானது தார் சாலையை அமைச்சிருக்காங்க. இந்த திருக்கோவிலானது ரொம்ப ரொம்ப பழமையானதாக இருக்கும். சிவமும் ஸ்கந்தரும் வேறல்ல அப்படிங்கிறத உணர்த்தவே தான் இந்த மலையானது சிவன் மலை என அழைக்கப்படுது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், உத்தரவு, காரண பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பல சிறப்புகள் பொருந்திய சிவன் மலை புராண சிற்பமும் வரலாற்று சிறப்பும் மிகுந்ததாக இருக்குது. இந்த மலையானது சிவபெருமான் இந்த மலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்து சிதறிய ஒரு துண்டு தான் சிவன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த ஒரு மாமலை அப்படின்னும் போற்றப்படுது. இந்த மலையானது முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2ஆம் யுகத்தில் வெள்ளிமலையாகவும், 3ஆம் யுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தில் இது கல்மலையாகவும் அதனால் இந்த படி மாறுவதனால காமரூப ஜோதிகிரி அப்படின்னு ஆன்றோர் அழைப்பாங்க. இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததுனால சக்தி மலை அப்படின்னும் பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது. இந்த மலைக்கு பின்புறம் பார்த்திங்களா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளியூர் அப்படிங்கிற ஸ்தலமானது இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவா சலபதி அப்படிங்கிற திருநாமத்தோட ஸ்ரீ வள்ளியம்மனுடைய காட்சி தருவார். வள்ளி தேவநேச அம்பாள் சந்நிதி தனியாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனர் சுப்பிரமணியராக காட்சி தருவார். மகா மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ சிவகாமி அம்மன் சன்னதி, பள்ளியறை அருகில் உற்சவ மூர்த்திகள் சன்னதி இருக்குது. ஸ்ரீ நடராஜர் சன்னதி அருகில் சிவவாக்கிய சித்தர் முருகப்பெருமான பூஜிப்பது போலும் சுதை பிம்ப சன்னதியானது இருக்குது. நுழைவு வாயிலில் துவார பாலகர்கள் அதாவது நவ வீரர்கள் காட்சியளிப்பாங்க. மேலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீர நோய் தீர வழிபடக்கூடிய கடவுளாக ஸ்ரீ சுரலோக நாயகி உடனர் ஸ்ரீ சுரலோகநாதர் அதே மாதிரி சுவாமி சன்னதியுமே இங்கே அமைஞ்சிருக்கு. ஆலய முன்புறம் கொடிமர விநாயகர் சன்னதியும், பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதியுமே இங்கே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆலயத்தோட சந்நிதி பார்த்திங்களா வலப்புறம் ஸ்ரீ ஞானாம்பிகை, ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைச்சிருக்கு. தென்புறம் தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைச்சிருக்கு. தென்மேற்கு திசையில் கன்னிமூல கணபதி, வடமேற்கில் ஞான தண்டாயுதபாணி சன்னதியும், வடக்கில் ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ சுமித்ரா சண்டர் சன்னதிகளும் அமைச்சிருக்கு. இந்த தல புராணம் தொடர்புடைய அம்பிகையால் ஏற்பட்ட சாபம் தீரவே நவ கன்னிகைகள் வழிபட்டு சாபம் தீர்ந்த நவ கன்னிகைகள் சன்னதியும் இங்கே அமைச்சிருக்காங்க. பின்புறம் ஸ்தல விருச்சகமாக தொரட்டி மரம் அமைச்சிருக்கு. கிழக்கு நோக்கி திருநள்ளாரை போன்று ஒரு தனி சனி பகவான் சன்னதியும் அமைச்சிருக்கு. ஆகம முறைப்படி சூரியனை பார்த்து அனைத்து கிரகங்களும் இருக்கக்கூடிய நிலையில் நவகிரக சன்னதியானது இங்கே அமைச்சிருக்கு. மேலுமே இங்கு பார்த்திங்களா பழமை மாறாமல் சேத்பாலர் எனப்படக்கூடிய ஸ்ரீ பைரவர் சன்னதியுமே இங்கு அமைச்சிருக்கு. வெளிப்புறம் கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றப்படும் தீபஸ்தலம் அப்படின்னும் இருக்குது. கீழ்ப்பகுதியில் அரசமர விநாயகர், அரசு வேம்பு விநாயகர் சன்னதி, படியேறும் பொழுது படி விநாயகர் சன்னதியும் இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் முருகன் அருளால்.
அதே மாதிரி மற்ற எல்லா ஆலயத்துலேயுமே பார்த்திங்களா முதல்ல வந்து கணபதிக்கு, அதாவது பிள்ளையாருக்கு தான் முதல் வழிபாடு. ஆனால் இந்த முருகன் ஆலயத்தில் மட்டும் முதல் வழிபாடானது முருகப்பெருமானுக்கு தான். சித்தர்கள் இறைவினை வழிபட்டு நீக்கமில்லாமல் நிறைஞ்சிருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மூவருமே காலை மதியம் மாலை என மூவேளையும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எந்த காலமே ஸ்ரீ சிவாசல பெருமானை வழிபடுவதனால இப்பிறவினை வழிபட்டு அனைவருமே அனைத்து செல்வங்களும் பெற்றிட தரிசனம் செஞ்சு அருள்வோயமாக. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்மலை கந்தன் வழித்துணை வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே இந்த சிவன்மலை முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போன்ற உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது நண்பர்கள் யாராவது இருந்தாங்களா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி இந்த 2026 பல்வேறான நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.